முடிச்சு கட்டிடாதீங்க. நாங்களாம் அப்புறம் நினைச்சு சாப்பிட்றது. நானே ஆராதனா குட்டியெல்லாம் இது இப்போ 10வது ஆட்டத்துக்கு எங்களுக்கு அவ்வளவு சுவை மிகுந்த காளான். ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு தட்டத்தில் மாற்றுறது கூட உங்களுக்கு நேரம் இல்லை, பொறுமையும் இல்லை. அப்படியே வடச்சட்டியோடு எடுத்து வச்சு இப்படி சாப்பிட சொல்லுது உன எல்லாம் காளான். இங்கே பாருங்க டேஸ்ட்டு. என்னடா கருகரு நிற்குதுன்னு நினச்சிக்காதீங்க. அது உள்ள மண்ணுக்குள்ள இருந்த வேர் முதக்கொண்டு பிடிங்கிட்டு வந்துடும் எங்கள் அம்மா. அப்பேற்பட்ட ஆள். அந்த துளி ஒன்று நுனி கூட விடுறதில்ல. ஒரு சிலர் வந்து வெள்ளைத்தண்டு வரைக்கும் மட்டும் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. சரி நீ சாப்பிடு, வேண்டாம் விட்டுரு, நம்மளுக்கு என்ன மிச்சமாச்சு. ஏன் சுகாஸ் பிடிக்கலையா? நேற்று சண்டை போட்டு இன்னைக்கு பொறாமையில நேற்று ஆராதனா சாப்பிட்டுருச்சுன்னு எனக்கு இன்னைக்கு கொடுத்தே ஆகும். நான் இன்னைக்கு காலையில் செஞ்ச காளான்னு ஃபுல்லாக சாருதான் முக்கால்வாசி தின்று போராட்டக்குது. அதனால இப்போ வேண்டாம் மாமா. சரி பரவாயில்ல விடு. சரி எனக்கு ஆராதனாக்கு கொஞ்சம் விட்டு வைக்கிறியா இல்லை எப்படி? நீயே எல்லாம் புல் கட்டிடலான்னு பார்க்குறியா? அப்படியே நாக்கில் என்ன நவரசமும் நாக்கில் நடனம் ஆடுதா? வந்து யாருக்கு கொடுக்கறது கொடுக்காமே விட்டுலாம் இல்லை சாப்பிடலாமான்னு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒன்றும் இல்லை. சின்ன வெங்காயம், உப்பு, மிளகாய், கருவேப்பிலை, தண்ணி, அவ்வளோதான். எண்ணெய் கூட ஊற்றல, எதுவுமே போடல. அவ்வளோ டேஸ்ட்டு இயற்கை காளான். நீங்களும் இந்த மாதிரி கிடச்சா செஞ்சு பாருங்க. பாவம் அவங்க வேறு இப்படியே ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டு திங்குறீங்களே அப்படின்னு நினச்சிக்கோங்க அவங்க. என்னதான் பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவாங்க நண்பர்களே. நம்பிடாதீங்க நண்பர்களே. இல்லைங்க, ஐயோ நான் குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அவங்க வாண்டானதுனால சாப்பிட்றேன். இல்லைங்க, இவ்வளோ நாள் காளான் பிடிங்கிட்டு வந்து சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றா. அப்படி காளானே சாப்பிடல, எல்லாம் குழந்தைங்களுக்கே கொடுத்தோம். அப்புறம் பொடி போட்டு செஞ்சோம். அதனால சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு தான் சாப்பிட்றா. அப்படி ஒரு 2 டைம் தான் சாப்பிட்ருப்பேன். ஆமாம். இன்னும் சாமி யாரானா நமக்கு தான்